கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வழிகளை நீங்க கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் செய்யற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்வதற்கு உங்களை முதலாவது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் மேல் நம்பிக்கையா இரு. அப்போ நம்ம கடைசி வரை கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்யும் பொழுது மூன்றாவதாக அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வழியை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புவிக்கும் போது, அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அதுவே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க முடியும்? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறது நிமித்தமாக அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த காலை வேளையில இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? மனுஷனை நம்புறீங்களா, இல்லைன்னா முழுக்க முழுக்க கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து நிற்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களிடம் விரும்புகிறது அவர் மேல் மாத்திரம் நீங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற காரியங்களுக்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடைசியாக யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நியாய பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனைகள் 2. அதன்படி நாம் செய்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். நியாய பிரமாணம் அன்பில் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமா இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய சந்ததியும் நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இரவும் பகலும் நாம் அதை தியானித்து நாம் அதனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வழியை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையில் மாத்திரம் நம்பிக்கையா இருந்து அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகளும் உடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில உடைய பிள்ளைகளை நடத்துங்க. அப்பா, அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெடுநாள் காத்திருக்கிற காரியங்களில் எல்லாம் இன்றே ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுவீராக. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வீராக. காலை தோறும் கிருபை புதிதா இருக்குமே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வதித்து திருப்தியாக்குங்க. தீங்கொன்றும் அணுகாதபடி தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதிலும் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்துங்க. அப்பா, இந்த புதிய நாளில் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேறி இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுங்க. இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்து விட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.